என்னதான் நடந்தாலும் வந்து இப்போ இந்த கதையில் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறது தான், ஆஹா கல்யாணம் சீரியலுக்குன்னு தனியாக ஒரு கோலோ ஒரு கதையோ கிடையாது. எப்படி பாண்டியன் ஷோ சீரியல் சீசன் 1லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னதுக்கு இந்த கதை ஓடுது அப்படின்னா சும்மா ஜாலியாக ஓடுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கதையும். ஆனால் அதில் வந்து சில பல திருப்பங்களை கொண்டு வரணும், புதுசாக ஆட்களை கொண்டு வரணும்னு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அதில் ஆனால் வந்து மக்களை ஈர்த்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஐஸ்வர்யாங்கிற கதாபாத்திரத்தை ஆரம்பத்தில் வில்லியாக வச்சு இப்போ அப்படியே பயங்கரமாக சூப்பராக வந்து மாற்றி ஒரு கெத்தான ஒரு ஆளாக மாற்றுன்னு நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ராஜலட்சுமியோட மனமாட்டத்தையும் கொஞ்சம் பேர் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினான மகாவோட இவங்களுக்கு தான் அதிகமான ஒரு பேர் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இவன் மகாவோட இன்டெலிஜென்ஸை காமிக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணணும்னா அனாமிகா கௌதமை வந்து கோத்து விடணுங்கிறதுக்காக பணம் வச்சிருக்க விஷயத்தில் மகா எதையாச்சும் கண்டுபிடிக்கிற மாதிரி, கூடவே வந்து மகா இப்போ அந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃப்ராக்கெல்லாம் போட்டு அங்கே எங்கே அந்த ஆசிரமத்தை தேடி அந்த குழந்தையுடைய அழகியுடைய அம்மாவை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி சூர்யா ஒரு ஊரில் போய் அந்த அம்மாவை தேடிட்டு இருக்கும்போது அதே ஊருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து போய் அங்கே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து கடைசியில் வந்து இது அப்பா யார் அப்படின்னா நான் இல்லை அப்படிங்கிற சொல்ல எனக்கே தெரியும். ஏன்னா இவங்க அம்மா இவங்க அப்படிங்கிறதான் வச்சு விசாரித்து பார்க்கும்பொழுது உங்கள் சித்தப்பாவோ இல்லை அப்பாவோ இவங்க 2 பேரில் ஒருத்தங்க தான் அப்பா, அந்த அழகியோட அப்பா அப்படிங்கிறத போட்டு உடச்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது யாராக இருக்கணுங்கிறது தெலுங்கில் வந்து அவங்க அப்பான்னு வச்சிருக்க மாதிரி இங்கே சித்தப்பான்னு வைக்கிற மாதிரி தான் லைட்டாக கொண்டு போகிறாங்க. அந்த விஜய் வேறு வந்து கொஞ்சம் சந்தேகம்லாம் படுற மாதிரி, அவங்க அப்பாவே சந்தேகப்படுற மாதிரி விஷயத்தெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ எப்படி நடக்க போகுது அந்த கதை திருப்பங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கௌதம் இவரை மாட்டி விட்டுறதும், விஜயை மாட்டி விட்டுறதும், விஜய் அனாமிகா கௌதம் மாட்டி விட்டுறதும், அந்த பக்கம் ஒரு சில திருப்பங்கள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க?